வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாக அதுவும் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோங்க. நீங்கள் லேசு சிப்ஸ் அந்த மாதிரி எதுவும் வாங்காமல் வீட்லேயே டக்குன்னு செஞ்சு சாப்பிடக்கூடிய ரெசிபி சிப்ஸு தாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி மாவு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 பல் பூண்டு, சீரகம். இப்போ இந்த வெங்காயம், சீரகம், பூண்டு 3ஐயும் அரைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு பிசைஞ்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி விட்டுக்குங்க. இது கூட கொஞ்சமா உப்பு போட்டுக்குங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இந்த பூண்டு, வெங்காயம், சீரகம் இதை அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி வராத நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா கை வச்சு நல்லா கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு கையிலேயே நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. மாவு நல்லா நைஸா இருக்கணும், அப்பதான் சிப்ஸ் நல்லா வருங்க. விரிசல் இல்லாத நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சமா ஆயில் போட்டுக்கிட்டு விரிசல் இல்லாத நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, பிசைஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் கட்டையில மாவு போட்டு தேய்ச்சிக்கிட்டு அப்புறமா இதை அமுக்கி விட்டுட்டு அப்படியே உருட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா சன்னமா உருட்டி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நைஸா உருட்டி எடுத்துக்கலாங்க. உருட்டி எடுத்த பிறகு இந்த ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ண பிறகு நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அங்கங்க ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. இந்த ஹோல்ஸ் எதுக்கு போடுறோன்னா, நம்ம சிப்ஸ் ஆயில போடுறப்போ உள்ள எல்லாம் நல்லா மாவு வெந்துடணுங்க. அதுக்காகத்தான் நம்ம போடுறோம். இப்போ ஹோல்ஸ் போட்ட பிறகு நமக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்திருக்கு. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ண பிறகு நம்ம இதை ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு பீஸாக ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிப்ஸ் என்ன ஷேப்ல இருந்து அழகா இருக்கும்னு தெரிஞ்சு நீங்க அந்த ஷேப்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. சிப்ஸ் ஆயில்ல போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டீங்கனாலே நல்லா சீக்கிரமா குக் ஆயிடும். இப்படியே போட்டு கொஞ்சம் பரட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சீக்கிரமா குக் ஆயிடும். நல்லா ப்ரௌனிஷா வர வரையும் நம்ம அப்படியே கலக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு, ப்ரௌனிஸ் ஆயிடுச்சு. சிப்ஸும் அழகா நம்ம ரெடி ஆயிருக்குது. அவ்வளோதாங்க, எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பொரிச்சு எடுத்த பிறகு இது கூட கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாங்க. காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்க, எவ்வளோ அழகான மொறுமொறுப்பான நம்ம சிப்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது நீங்க ஏர் டைட்டன் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு 15 நாள் கூட வச்சு சாப்பிடலாங்க. இது கெட்டு போகாமல் இருக்குங்க. இது ரொம்ப காரமா டேஸ்டாவும் இருக்கும். பாருங்க, இது அரிசி மாவு மட்டும் வச்சு செய்யக்கூடிய சிப்ஸ் தாங்க இது. இது ரொம்ப டேஸ்டாவும் மொறுமொறுப்பாகவும் இருக்குங்க. இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. ஃபோர் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த நல்ல ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.